திண்டுக்கல் செம்பட்டி அருகே கோவில் திருவிழாவில் குளிக்கும் பெண்களை வீடியோ எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு நிலவி வருகிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனிராஜ். வணக்கம் கனிராஜ், எவ்வளவு நேரமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது? போராட்டக்காரர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வீரக்கல் பகுதியில் வெள்ளைமாலை வீரம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாள் இரவு நடைபெற்றுவது வழக்கம். இந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வார்கள். அதன்படி நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இது கோவில் திருவிழா தொடங்கியது. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக திண்டுக்கல், தேனி, மதுரை, கரூர், ஈரோடு, கோவை, சென்னை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 20,000க்கும் மேற்பட்டோர் வந்து கலந்து கொண்டனர். இந்நிலையில நேற்று இரவு இந்த கோவில் திருவிழாவுக்கு வந்த பெண்கள் குளிப்பதற்காக கழிவறையில் குளித்துக் கொண்டிருந்த போது வீரக்கல் அருகே வண்ணம்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் அந்த சன்னல் வழியாக மறைந்திருந்த ரகசியமாக செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பார்த்து அந்த பெண் கூச்சலிட்டதால் அங்கிருந்தவர்கள் அந்த 4 இளைஞர்களை விரட்டி சென்று மடக்கி பிடித்து அந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் போலீசார் இரவு சிறிது நேரத்தில் அந்த 4 இளைஞர்களை தப்பிக்க விட்டதாக கூறி அந்த 4 இளைஞர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் செம்பட்டி நாள் ரோடு பகுதியில் அதிகாலை 3 மணியிலிருந்து தற்போது வரை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை, பழனி சாலையில் கடும் போக்குவரத்து ஏற்பட்டுள்ளது. இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படாதால் தற்போது வரை போராட்டம் நடைபெற்று வருகிறது. தற்போது காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கனிராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.